குபேர பகவானுக்கும் தனியெல்லாம் பூஜை கிடையாது. முன்ன மாதிரியே அவருக்கும் பக்கத்துலேயே ஒரு விளக்கேற்றி வச்சு அதை குபேரனை பாவிச்சு அதுக்கு முன்னாடி சைவ படையில் வைக்கணும். குறிப்பாக பாலில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் ரொம்ப விசேஷம். வச்சுட்டு ஒரு தேங்காயை உடைச்சி 2 பக்கம் மூடி இருக்கும். அந்த 2 மூடிலையும் பசு நெய் நிரப்பி அதில் விளக்கேற்றி வைக்கணும். இதில் விளக்கேற்றி வச்சு சைவ படையெல்லாம் படைச்சிட்டு குபேர ஸ்தோத்திரம் படிக்கணும். இந்த குபேர பகவான்கிறது நம்ம ராவணேஸ்வரனுடைய அண்ணன் தான். சிவபெருமோட அருளை பெற்று அஷ்டதிக் பாலர்கள் ஒருவராக விளங்குகிறார். வடக்கு திசை அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதி. தேவேந்திரன் வசிக்கும் இடம் வந்து தேவலோகம். அவருடைய தலைநகரம் அமராவதின்னு சொல்லுவாங்க. அதே போல் குபேர பகவான் அருளாட்சி புரியக்கூடிய இடம் வந்து அழகாபுரி, யக்ஷலோகம். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய யக்ஷினிகள்லாம் பூஜை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அந்த யக்ஷினிகள் நிறைய பேர் இருந்தாலும் அந்த யக்ஷினிகளுக்கெல்லாம் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி, அதாவது அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம குபேர பகவான் தான். ஆமாம், குபேர பகவான் 2 பக்கம் யார் இருப்பா? சங்கநிதி, பத்மநிதி இருக்கும். சங்கநிதிங்கிறது சங்கு கையில் வச்சுருக்கோம். பத்மங்கிறது தாமரை 2 பேர் வச்சுருப்பாங்க. இந்த சங்கநிதி பத்மநிதிங்கிறது சாட்சாத் சிவபெருமானால் கொடுக்கப்பட்டது. சங்கநிதி அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா கோடியால் பெருக்கின தொகைக்கு பேர் சங்கம்னு பேர். பத்மம் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா கோடியால் பெருக்கி என்ன தொகை வருதோ அதை மீண்டும் கோடியால் பெருக்கும் தொகைக்கு பேர் பத்மம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எண்ணிலடங்கா நிதியை தன் வசம் வைத்திருப்பவர்னு அர்த்தம். அஷ்ட ஐஸ்வர்யம், தனம், தானியம், அனைத்து சௌபாகியங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சு வரவு செலவு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி தான் குபேர பகவான். அந்த குபேர பகவான் வந்து ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு வாகனம் இருக்கும். விஷ்ணு பகவான் கருட வாகனம், சிவபெருமான் நந்தி வாகனம், துர்காதேவி சிம்ம வாகனம்னு. ஆனால் குபேர பகவானோட வாகனம் எதுன்னு தெரியுங்களா? குபேர பகவானோட வாகனம் சாட்சாத் நம்ம தான், மனிதர்கள். அதுதான் நர வாகனம்னு பேர். ஏன்னா பொண்ணையும் பொருளையும் செல்வத்தையும் எந்த பிராணியும் சேர்த்து வைக்கிறதில்ல, விரும்புறதில்ல. உணவு மட்டும் தான் தேடும். நம்ம மட்டும் தான் பொண்ணு பொருள் செல்வாக்கு எல்லாம் வேணும்னு கேட்குறனால அவர் நம்மளே வாகனமாக கொண்டிருக்கார். இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்க மனிதனுக்கு மட்டும்தான் அதெல்லாம் தேவை போல இருக்குது. அதனால் நரவாகனன்னு பேர் அவருக்கு. சரிங்க, அவருடைய மூல மந்திரம் எதாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இருக்குது கண்டிப்பாக. குபேர பகவானுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது. இந்த மந்திரங்கள் இப்போ நான் சொல்கிறேன் எல்லா மந்திரங்களுமே பார்த்திங்கன்னா அடியனை சார்ந்த அனைவர்களும் என்னிடம் ஜாதகம் பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் இதெல்லாம் கொடுத்து அவங்க அதை படித்து பலனடைஞ்சு என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் இது என்னுடைய அனுபவ உண்மை அப்படின்னு ஒரு குறிப்பு வச்சுருக்கேன். அதை தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன். ஐயா அவருடைய மந்திரம் வந்து அதாவது குபேர பகவானுடைய மந்திரம் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கும் குபேர தேவாய யக்ஷராஜாய நரவாகனாய தனதானிய சகல ஐஸ்வர்ய அதிபதியே ஸ்ரீம் லக்ஷ்மி புத்திராய நமக. இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இது ஒரு நீங்கள் 27 முறை படித்தா கூட போதும். படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. தினமும் காலைல குளிச்சுட்டு விநாயகர் மந்திரம் படிச்சுட்டு இஷ்ட தெய்வத்து மந்திரத்தை படிச்சுட்டு லக்ஷ்மி மந்திரத்தையும் குபேர மந்திரத்தையும் படிக்கணும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை சுக்கிர வரையில் கட்டாயம் படிக்கணும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கும் குபேராய யக்ஷராஜாய நரவாகனாய தனதானிய சகல ஐஸ்வர்ய அதிபதியே ஸ்ரீம் லக்ஷ்மி புத்திராய நமகம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போடும் பொழுது இந்த மந்திரத்தை எழுத்தில் போடுவாங்க. சொல்கிறேன் அவங்கள்ட்ட, எழுத்தில் போடுவாங்க. இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. நம்ம அன்பர்கள் அனைவருமே லக்ஷ்மி பூஜை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கனாக்க நம்ம உங்களால் முடிஞ்ச அளவு ஏழை எளியவர்களுக்கு, உற்றா உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இனிப்பு நிறையா தானம் பண்ணணும். பால் சாப்பிட்றது கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கனாக்கா பசுக்களுக்கு வாழைப்பழம் கொடுக்கறது, கோதுமை பாயசம் செஞ்சு இதை சிறு சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து மகிழ்விக்கிறது. இந்த பூஜை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் சங்கநாதம் வீட்டில் ஒலிக்க விடுறது, சங்கில் பூஜை பண்ணுறது, இதெல்லாம் லக்ஷ்மி தேவியோடைய சக்தியை மென்மேலும் ஈர்க்கிறதுக்கு உண்டான சக்தியை பெருக்கி கொடுக்கும். அதே போல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சில ஆன்மீக அன்பர்கள் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஓமம் செய்ய தெரியும். ஓமம் செய்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுமே ஆனால், அதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் இருக்குமே ஆனால், இந்த லக்ஷ்மி மந்திரத்தையும் சரி இந்த குபேர மந்திரத்தையும் சரி திரிமதுனா பால், தேன், பசு நெய், இது மூணையும் கலந்து வச்சுக்கிட்டு இதில்
வில்வம் சமித்து, அதாவது வில்வ குச்சி ஒரு ஜான் அளவு, ஒரு சிண்டு விரலில் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஒரு ஜான் இருக்கணும், இது அளவுக்கு வெட்டி வச்சுக்கிட்டு இதை நினச்சி மேற்படி மூலமந்திரத்தில் படித்து நீங்கள் ஹோமம் செஞ்சிங்கன்னா லக்ஷ்மி தேவிக்கு மிக மிக பிரியமானது, கண்டிப்பாக பரிபூர்ண அருளை கிட்டும். அதே போல் முழு தாமரை எடுத்து அதை இதே மாதிரி திருமதில் நினச்சி மேற்படி மந்திரத்தை சொல்லி நீங்கள் சமர்ப்பணம் பண்ணாலும் ஹோமத்தில் கண்டிப்பாக மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிட்டும். இந்த மகாலட்சுமி அருள்னால தான் ஒரு மனுஷனுக்கு மன நிறைவு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, மன நிறைவு வேறு, ஆசை நிறைவேறது வேறு. ஆசை என்றைக்கு முழுசாக நிறைவேறதா வரலாறே கிடையாது. 1000 சம்பாதிக்கிறவங்களுக்கு லட்சம் தேவைப்படும், லட்சம் தேவைப்பட்டால் இப்போ கோடி எதிர்பார்க்கும், கோடி எதிர்பார்த்தா பல கோடி எதிர்பார்க்கும். ஆனால் திருப்திங்கிறது அப்படி இல்லை, நிறைவு தன்மை அடையும். இந்த ஆன்மா பூமிக்கு வந்ததே ஆனந்த அனுபவத்தை ரசித்து ருசித்து அனுபவிப்பதற்காக தான். அது நிறைவு பெற்றால் தான் இங்கேருந்து போகும். நிறைவு பெறலைன்னா திரும்பி 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 இந்த ஆத்மா பூமியில் பிறந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த நிறைவை அன்னை மகாலட்சுமி மட்டும்தான் தர முடியும். நிறைவுனா போதுங்கிற தன்மை, நிறைவு தன்மை. கண்ணால் பார்த்து ரசிப்பது, காதால் கேட்டு ரசிப்பது, மூக்கால் முகர்ந்து ரசிப்பது, நாக்கால் ருசித்து ரசிப்பது, மெய்யால் உணர்ந்து ரசிப்பது, அனைத்தையும் நிறைவேற்றி வச்சு இந்த பூமி மேலே இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும் கொடுத்து நிறைவு பெற செய்து இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுவித்து அடுத்த பரிணாமத்துக்கு அழைச்சக்கூடிய தகுதி அன்னை ஆதி மகாலட்சுமிக்கு தான் இருக்குது. அந்த ஆதி மகாலட்சுமி அருள் பெற்ற ஒருத்தர் தான் இந்த நிறைவு அடைய முடியும். அப்படி இல்லைன்னா அடைய முடியவே முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு, சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. அனுபவ உண்மையும் இதுதான். அதனால் நம்ம அன்பர்கள் அனைவரும் இந்த தீபாவளியை இந்த பூஜை செஞ்சு அன்னை ஆதி மகாலட்சுமியின் அருளையும் ஐயன் குபேர தேவனின் அருளையும் பெற்று சகல சௌபாகியத்துடன் வாழ வேண்டும். எல்லாம் வல்ல எம்பெருமானும் நான் வணங்குகின்ற துர்கா தேவியும் மற்றும் அன்னை மகாலட்சுமியும் குபேர தேவர்களும் மற்றும் சர்வ சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மகான்களும் தங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து மென்மேலும் சௌபாகியத்துடன் வாழ்வதற்குண்டான அனைத்து தகுதிகளையும் தந்தரல வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சிவ சிவ அரகர ஓம். ஓம் ஹரஹர சிவ சிவ ஓம். ஓம் சிவம் சிவம் சிவம்.